சொல்லுங்க மேம், என்ன பாக்குறீங்க? இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஏங்க மேடம், ஏதாவது பிரச்சனையா? இதே கலர்ல ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு, அதான் வேற மாதிரி. ரெஜி, எக்ஸ்சேஞ்ச் அங்க போய்க்கோங்க. சரி, இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இதே எடுத்துக்கிறேன். ஏய் ரெஜி, என்னடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? என்னன்னு தெரியல, அவசர அவசரமா சாரி பார்க்காம கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. மேடம், அந்த சாரி ஓகேவா உங்களுக்கு? பில் பண்ணிடலாமா? பண்ணிடு. எக்ஸ்சேஞ்ச் தானே சொன்னீங்க, பில்லு கொடுக்குறீங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். மேடம், இந்த சாரி நீங்க எப்ப வாங்குனீங்க? போன வாரம் வாங்கினேன். போன வாரமா? ரெஜி, இப்ப மேனுவலா என்ட்ரி ஆயிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு லெஜரையும் செக் பண்ணிடுறேன். அப்படியே ரம்யா கொஞ்சம் கூப்பிடுறியா? அக்கா இதுல இல்லக்கா. அக்கா இதுலயே என்ட்ரி ஆகல. ஏமா, நீ தானே பில் போட்டு கொடுத்த, அப்ப இல்லன்ற? நானா? அக்கா இது நான் என்ட்ரி போடல. நீ போடலையா? அது எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அக்கா இந்த பில் அக்டோபர் 13 போட்டிருக்குக்கா. அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க, நான் லீவ் போட்டிருந்தேன்ல. ஆமா மேடம், கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காம நீங்க எப்ப வந்தீங்கன்னு மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? என்ட்ரி எதுவும் மிஸ் ஆயிடுச்சு போல. எனக்கு நல்லா தெரியுங்க, அக்டோபர் 13 தான் எடுத்தேன். இந்த புடவை கூட ஒரு புடவை தான் இருந்துச்சு. இன்னொரு கஸ்டமர் வேணும்னு அதை கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் பிடிவாதமா வந்து வாங்கினேன். இந்த பொண்ணு கூட தரமாட்டேன்னு சொல்லிச்சு. இப்ப என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்ன சின்ன பிரச்சனை? அக்டோபர் 13 தானே மேம், கவலைப்படாது. சிசிடிவி செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்ததெல்லாம் நிஜம்தானா? என்னடி நடக்குதுங்க? நிஜம்தான், இது பேருதான். நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இது ஏதோ சம் இல்யூஷன். என்னக்கா பேசுறீங்க? உங்களுக்கு தான் இல்யூஷன். பார்த்தோம்ல. நீங்க பாருங்க, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான். நம்ம அதை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
சரி விடுங்க. அந்த அம்மா கொண்டு வந்த சாரி நம்ம கடைக்குள்ளதான் எங்காவது இருக்கு. நம்ம போய் அதுல முதல்ல எங்க இருக்கு. லூசா நீ? அதுதான் அவ்வளவு தெளிவா சொல்லிருக்கல என்னோட சாரின்னு. நம்ம போய் எடுத்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன ரம்யா? இல்லக்கா, இது வேற ஏதோன்னு எனக்கு தோணுது. இது இப்படி விட்டா சரியா வரும். அந்த லேடி எங்க? நான் பாருங்க. அவன் கீழே இல்ல. அவங்க என்ன ஒளிச்சு வைக்கிறாங்க? என்னன்னு போய் பார்க்கலாம். நடங்க, போங்க போங்க. பொம்பளை எதுக்கு பட்டுப்பாவாடை இங்க வச்சுட்டு போயிருக்கு? அக்கா, பார்த்தாலே பயமா இருக்கு. அதை தொடாத. இரு ரம்யா, என்னன்னு பாப்போம். அக்கா, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப ஏன்க்கா அதை நீ ஓபன் பண்ற? ரம்யா பயப்படாத ரம்யா, ஒண்ணும் இருக்காது. என்னன்னு பாக்கலாம், வெயிட் பண்ணு. ரம்யா, 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 என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? எத்தனை டைம் சொன்னாங்க வேணாம் வேணான்ட்டு? ஏங்கா? இது அக்கானால மட்டும் இல்ல, நானும் உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அன்னைக்கு ஒரு கஸ்டமர் அந்த சாரியை பிடிச்சி போய் ட்ரையல் பண்ணணும்னு ட்ரையல் ரூமுக்கு போனாங்க. திடீர்னு அந்த கஸ்டமர் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு ஓடி இருந்தாங்க. சட்டம் கேட்டு நான் போய் பார்த்தேன். அப்போதான் இது என்னோட புடவை. அக்கா, என்னை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி நான் ஒரு saree எடுத்தேன். அந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ அலற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது என்னன்னு நான் பார்க்க போனேன். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு.
அப்ப இதுக்கு முன்னாடி இருந்து இங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு. அக்கா எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு, கை காலம் ரொம்ப வலிக்குது, ஒரே அசதியா இருக்கு. அது வந்து ரம்யா, ரெஜி, அது ஒண்ணும் இல்ல ரம்யா. காலையில இருந்து நடந்ததெல்லாம் பார்த்து நீ பயந்து மயங்கி விழுந்துட்ட, அவ்வளவுதான். இப்ப என்னக்கா பண்றது? இப்போதைக்கு இங்க நடந்தது யாரும் வெளியில சொல்ல வேண்டாம். நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு முதல்ல பார்ப்போம். நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இதை பற்றி உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த அம்மா மட்டும்தான். அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அக்கா, அனிதாக்கா, ரம்யா, ரெஜி, சந்தோஷ். மேல யாரோ இருக்காங்கக்கா. அழுகிற சத்தம்லாம் கேக்குது. அதுதான் இங்க ஏதோ இருக்குன்னு தெரியல. திரும்ப திரும்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா? வந்து பார்த்தா தானே என்னன்னு தெரியும். என்னடா என்ன இருக்கு? ரம்யா, 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 ரம்யா. ரம்யா, 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 அக்கா, ரம்யா, அக்கா சொல்லுக்கா. எங்க ரம்யா இருக்க? அக்கா நான் இங்கதான் இருக்கேன். ரம்யா விளையாடாதடி.
அஜய் என்னடி எங்க ஆச்சு? போனீங்க ஆ? உள்ள 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 என்னாச்சு? எங்க இருக்க வரீங்க? ரம்யா ரம்யா எங்க? உள்ள ரம்யா ரம்யா உள்ளயா? ரம்யா எங்க? சத்தம் கேட்டுச்சுக்கா. சரி விடுங்க விடு, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தண்ணி குடிச்சியா? ஓகே பூமி. அக்கா ரம்யா, இங்க என்ன பண்ற? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? ரம்யா அப்துல் அப்துல் என்னாச்சு? இங்க போ. அப்துல், ரம்யா எங்க அப்துல்? ரம்யா எங்க? அப்துல் வாய் திறந்து பேசு. அப்துல் என்னாச்சு? ரம்யா ரம்யாக்கு என்ன? ரம்யா ரம்யா என் புடவை எங்க? என் புடவை எங்க? என் புடவை எங்க? என் புடவை எங்க? வா குடிச்சு பிரச்சனை முடிச்சிடலாம். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? இந்த சாரி கொண்டு கொடுத்தா அது நம்மளை விட்டுரும் எப்படி நம்புறது? என்னக்கா படுறது? வழியில கொடுத்தாக்கா ஆகணும். லூசுத்தனமா பேசாத சந்தோஷ். இத கொண்டு கொடுத்தா அது நம்மளை விடாது. குடு. அக்கா மேல பசங்க மாட்டிட்டு இருக்காங்க, காப்பாத்தணும்க்கா. உனச்சிருக்கிற அப்புறம் எனக்கு இருக்காதா? இதே கொண்டு கொடுத்து நம்மள அதை ஏதாவது பண்ணிட்டுனா மத்தவங்கள யார் காப்பாத்துறது? அக்கா வழியில கொடுத்தாலும் சந்தோஷ் குடு. சாரி விடுங்க. சாரியை குடு சந்தோஷ். விடுங்கக்கா. சாரியை குடு. விடுங்கக்கா. குடு சாரியை.
அக்கா இந்த பெயிட்ட கொடுத்துடலாம் அக்கா. இந்த படம் தான் வேணும். இதை வச்சுக்கோ, இதை விட்டு. சந்தோஷ், நான் இதை அதுகிட்ட கொடுத்து நமக்கு ஏதாவது ஆச்சு நான் என்ன பண்றது? அக்கா சந்தோஷ், என்னாச்சு? சந்தோஷ், ஐயோ அவனை வெட்டு. உனக்கு இந்த புடவை தான் வேணும், இதை வச்சுக்க. அவனை விடு. சந்தோஷ், எந்திரி. என்ன சந்தோஷ், எந்திரி. வா வா வா. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். என்ன பாக்குறீங்க? இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இதே கலர்ல ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு, அதான் மாத்தி போலாம். இதே எடுத்துக்கிறேன், இதே எடுத்துக்கிறேன். பில்ல இந்த சாரி நீங்க எப்ப வாங்குனீங்க? போன வாரம் வாங்கினேன். போன வாரம். அக்கா இதுல இல்லக்கா. பில்லு இதுல இல்ல. என்னமா இப்படி சொல்றீங்க? இந்த பொண்ணு தான் எடுத்து கொடுத்துச்சு. அக்கா இது நான் என்ட்ரி போடல. நீ போடலையா? என்ன பொண்ணு பார்க்க வராங்க, நான் லீவ் போட்டிருந்தேன்ல. ஆமாக்கா, நான் தான் பில் எடுத்து கொடுத்தேன். லெஜர்லயும் இருக்குக்கா. சிஸ்டம்லயே பில் இருக்கு. வாங்காத சாரிக்கு பில் எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? மேடம், இது மறந்துட்டு போறேன். உங்களால எத்தனை பிரச்சனை தெரியுமா? நாங்க எல்லாரும் செத்து பழிச்சு வந்திருக்கோம். நிமிஷம் ஓரத்தை காணாம போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு தெரியல. உங்களால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? வாயை திறந்து ஏதாவது பேசு. உங்களை கொண்டிருக்க. நீ பாட்டு கசால்ட்டா கடைக்குள்ள வந்துட்டு அந்த பொருளை வச்சு பேய விட்டு போயிடுவ. எங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பண்ணிட்டு போயிருக்கேன். எதுக்கு இந்த புடவை இங்க வச்சு போனேன்? அந்த பேய்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது பாருங்க, வயசுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் எதுக்காக வந்திருக்கீங்க? சொல்லு, எதுக்கு பண்ண? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா?
இந்த சேலைனால தான் இவ்ளோ பிரச்சனையும். அப்படி இந்த சேலையில என்னதான் இருக்கு? அவ பேரு மாயா. பல 100 வருஷங்களுக்கு முன்னால சிறுவஞ்சிப்பட்டுங்கிற கிராமத்துல இருந்த இளம் பிள்ளைங்கிற நெசவாளரோட மகள் தான் மாயா. அவளுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அழகான பட்டு ஆடைகளையும் சேலைகளையும் அவர்தான் ராஜாக்களுக்கும் குறுநில மன்னர்களுக்கும் நெய்து கொடுப்பாரு. மாயா சின்ன வயசுல இருந்தே பட்டுகளையும் ராஜ உடைகளையும் பார்த்தே விழுந்திருந்தா. அந்த காலகட்டத்துல ராஜாக்களும் உயர்ந்த ஜாதியினரும் மட்டும்தான் இந்த மாதிரியான பட்டு ஆடைகளை அணிய முடியும். வேற யாருக்கும் அணியறதுக்கு அனுமதி இல்ல. அவளோட 6 வயசுல அவங்க அப்பா கிட்ட தனக்கும் அந்த மாதிரி பட்டு உடை வேணும்னு அவ கேட்டா. அதை கேட்டு பதறி போன அவங்க அப்பா, இந்த மாதிரி வேற யாருக்கிட்டையும் கேட்டாதமா, அப்படி கேட்டா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். இத மன்னர்களும் அவங்க வம்சாவளியில வந்தவங்க மட்டுமே உடுத்தணும்னு நமக்கு இதுல உரிமை இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவளோட 18 வயசுல அவளுக்கு மறுபடியும் அந்த பட்டை உடுக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. எல்லாரும் சமம் தானே, ஏன் இதை உடுத்த கூடாதுன்னு யோசிச்சா. ஒரு நாள் அவ ஆசையோட ஒரு சேலையை எடுத்து அவ மேல வச்சு கண்ணாடியில அழகு பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ ராஜாவோட ஆட்கள் அதை பார்த்துட்டாங்க. கோபத்தோட அவளை நெருங்கி வந்தாங்க. அங்க வந்த மந்திரவாதி அவளை கோபத்தோட நெருங்கி வந்தான். இதையெல்லாம் பார்த்து ஒன்னும் செய்ய முடியலன்னு அவங்க அப்பா அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதை பார்த்து மாயா கதறி அழுதா. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம அவகிட்ட வந்து நின்ன அந்த மந்திரவாதி, நான் இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் அந்த சேலையை தொட முடியாதுன்னு சொன்னா. அதை கேட்ட மாயா அப்பா இல்லாத சோகத்தில் அழுதுகிட்டே அவரை பார்த்தா. அந்த மந்திரவாதி அவளோட முடிய பிடுங்கி அவளோட நகத்தை எல்லாம் எடுத்து ஒரு மஞ்ச துணியில வச்சு கட்டினா. இத்தனை கொடுமையும் அனுபவிச்ச மாயா, நீங்க எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் இறந்த பிறகும் கூட இந்த ராஜவம்சத்துல யாரையும் உயிரோட விட மாட்டேன், எப்படியும் நான் உங்களை பொழி வாங்கியே தீருவேன்னு சொன்னான். அதுக்கு அந்த மந்திரவாதி, இனிமே உன்னால் அது முடியாது, இனி உனக்கு இருள் மட்டும்தான் சொந்தம், இறந்த பிறகும் நீ கருப்பு உலகத்துல தான் இருப்பேன்னு சொல்லி மந்திரம் பண்ணி அவளோட உடைகளை எல்லாம் கருப்பா அழுக்க மாத்தினான். அதை பார்த்த மாயா அழ ஆரம்பிச்சா. அவளை உயிரோட புதைக்கிறதுக்காக அங்கிருந்து இழுத்துட்டு போனா மந்திரவாதி. ஒரு பெரிய மயானத்துக்கு நடுவுல நிறைய பூஜைகள் செய்யப்பட்ட ஒரு குழி தோண்டப்பட்டிருந்தது. அந்த குழிக்குள்ள மாயாவை தள்ளிவிட்டா மந்திரவாதி. அவ துடி துடிச்சு வேண்டான்னு சொல்ல கேட்காம கைகளை எல்லாம் கட்டி உள்ள போட்டாங்க. தீராத கோபத்தோட மாயா இறந்து போனா. பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்பதான் மாயா திரும்பவும் அந்த மரண குழியில இருந்து வெளியில வந்திருக்கா. அவ ஆசைப்பட்டு கிடைக்காத இந்த புடவை வேற யார் ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால்தான் அந்த மாந்திரிகர் இந்த புடவைய இங்க வச்சுட்டு போக சொன்னாரு. அவங்க ஏன் இந்த புடவை இங்கே வைக்கணும்னு சொன்னாங்க? மாயாக்கும்
அப்ப தீர்வுதான் என்ன? யார் நீங்க? உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு தான் என்னோட உதவி வேணும். என்ன சொல்றீங்க நீங்க? எங்களுக்கு எதுவும் புரியல. நீங்களா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்க தானே? காப்பாத்துவாரு. கண்ணு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மாயா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களை பார்த்தாலே ஒரு வித்தியாசமா இருக்கு. நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கு பார்ப்போம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறது தெரியணுமா, இல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியணுமா? உங்களுக்கு எப்படி இங்க நடந்த விஷயம் தெரியும்? உங்களுக்கும் மாயாக்கும் என்ன சம்பந்தம்? மாயாவுக்கு எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. உங்களால எப்படி எங்களுக்கு உதவி பண்ண முடியும்? மாயாவுக்கு என்ன வேணுங்கிற உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு மேல நான் வரமாட்டேன், பயமா இருக்கு. பயப்படாத, மாயா நீ உங்களை யாரையும் காயப்படுத்த மாட்டா. மாயா, மாயா நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியும், வா என் முன்னாடி வந்து நில்லு. மாயா, உன் கோவம் எனக்கு புரியுது. என் முன்னோர்கள் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னேன்ல வர வேண்டாம்னு, கேட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து போலாம் வாங்க. அந்த மாயாக்கே உங்க மேல இவ்வளவு கோவம்? நான் தான் மாயாவோட சேரீ கொண்டு வந்து இங்க வைக்க சொன்னேன். அப்ப இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணமா? ச்சே, உங்களுக்கு போய் பாவம் பார்த்த பாருங்க, எங்களை சொல்லணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்ல போற? நீ பண்ண வரைக்கும் போதும். நான் சொல்றது நீங்க பண்ணல, உங்க எல்லாத்துக்கும் ஆபத்து தான். நீ சொல்றது கேட்டுதான் அந்த அம்மா எங்களை பிரச்சனையில மாட்டி விடுச்சு. மறுபடியும் நீ சொல்றது கேட்டு நாங்கெல்லாம் சாப்பிடுறதுக்கா? கண்ணு தெரியாதவன்னு பாக்குறேன், மரியாதை வெளியே போங்க. நான் போயிட்டா நீங்களாம் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்க.
வருஷத்துக்கு முன்னாடி மாயாவுக்கு நடந்த கொடுமைக்கும் என்னோட குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அவங்கதான் மாயானால எந்த பட்டையும் தொட முடியாம மந்திரிச்சு உயிரோட புதைச்சாங்க. அவளுக்கு பண்ண கொடுமையினாலதான் இப்ப வரைக்கும் எங்கனால இந்த இருட்டுல இருந்து நாங்க வெளியே வர முடியும். இப்ப வரைக்கும் எங்க வம்சாவளியில ஒவ்வொரு ஆண் குழந்தையும் கண் பார்வை இல்லாம தான் பிறக்குது. இப்ப மாயா இருக்கிற கோவத்தை பார்த்தா யாருக்கு என்ன வேணா நடக்கலாம். இது ஆரம்பம் தான். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இது ஆரம்பம் தான். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். யாரோ பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? எங்களை விட்டுரு. நான் பட்ட கஷ்டத்தை விடவா நீங்க பட்டுட்டீங்க? நான் இத்தனை நாள் இருந்த இருட்டு வாழ்க்கைக்கும் என்னோட ஆசைக்கும் ஒரு தீர்வு வேணும். அது என்ன சொல்லு, நாங்க கண்டிப்பா பண்றோம். முடியுமா உங்களால? எனக்கு அவ உயிர் வேணும். கொல்லாம விட மாட்டேன். இப்ப அவரை விட போறியா இல்லையா? நீ பண்றது தப்பு மாயா. முதல்ல இங்கிருந்து போ. போக மாட்டேன். ஆசைய அழிச்சு என் அப்பாவை சாகடிச்சு என் சந்தோஷத்தை கெடுத்து என்ன உயிரோட புதைச்சிங்களே, இது அவங்க பண்ணனா தப்பு. மாயா, எங்க முன்னோர்கள் உனக்கு பண்ண பாவத்துக்காக தான் இப்ப வரையும் எங்க வம்சத்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் குருடா பிறக்குது. இன்னுமா உன் ஆத்திரம் அடங்கல? இறந்த பிறகு இருட்டுக்குள்ளேயே இருக்க எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப கூட உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம குரடா நிக்கிறீங்களே.
நான் சொல்றது கேளு. மாயா, உனக்கு என் உயிர் தானே வேணும், அதை எடுத்துக்கோ. இவங்க எல்லாத்தையும் விட்டுரு. மாயா, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இது எதையும் மாற்றமான எனக்கு தெரியல. உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் காரணம். என்ன மன்னிச்சிட மாயா. மாயா, அவங்க இறந்துட்டா எந்த ஜென்மத்திலையும் உன்னால அந்த பட்டை தொட முடியாது. இவதான கடைசி வாரிசு. இவ சத்தா என் சாபம் போயிரும். இல்ல, போகாது. அவங்க உயிரோட இருந்தா தான் அந்த சாபம் போகும். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? வேண்டாம், வேண்டாம், என்ன மறுபடியும் இருட்டுக்குள்ள போக வச்சிடாத. வேண்டாம், வேண்டாம். இல்ல, நீ இறந்ததுக்கு அப்புறம் ராஜவம்சத்துக்கு பேரழிவா இருந்துச்சு. அந்த வம்சத்துல பெண் குழந்தைகளே பிறக்கல. பிறந்த ஆண் குழந்தைகளும் குறையோட தான் இருந்துச்சு. அதனால அந்த வம்சத்து ராஜா அவர் உனக்கு பண்ண கொடுமையாலதான் இதெல்லாம் தெரிஞ்சு அவர் வம்சத்துல பிறக்கிற ஒரு பெண் அவங்க கையால அந்த புடவையை உனக்கு கொடுத்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாதான் உன்னால அந்த புடவையை தொட முடியும்னு மந்திரிச்சு வச்சுட்டாரு. அந்த வம்சத்துல பிறந்த ஒரே பெண் துர்கா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி, சரியா 6 மணிக்குள்ள துர்கா அவங்க கையால உனக்கு இந்த புடவையை கொடுத்தாதான் உன்னால அந்த சாபத்துல இருந்து வெளியே வர முடியுமாயா? என் முன்னோர்கள் பண்ண தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நில்லுங்க. எல்லாரும் சம்மன் சொன்னனாலதான் என்னை எல்லாரும் கொன்னுட்டாங்க. மறுபடியும் அப்படி பண்ணாதீங்க. எந்திரிங்க. இத்தனை நாள் நான் இருட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னோட சத்தம் என்னோடயே புகஞ்சு போச்சு. எனக்கு நடந்த கொடுமை இங்க யாருமே தட்டி கேட்கல. ஒரு நிமிஷம் வாங்க.
வா. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்னீங்க. உயிரே போற நிலைமை வந்தாலும் ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டீங்க. உங்களை மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருந்தா இருளோட வழி எனக்கு தெரிஞ்சிருக்காது. இனிமேல் உங்க யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு வரேன்.